பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஐபிஓ திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. 9 செப்டம்பர்லேருந்து 11 செப்டம்பர் வரைக்கும். 12ஆம் தேதி அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. 16ஆம் தேதி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில் இந்த ஐபிஓ இப்போது பஜாஜ் குரூப்லேருந்து உள்ளே வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2வது பிக்கெஸ்ட் கம்பெனி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு பஜாஜ் குரூப்பில். ஸோ 2008 ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி 100% ஷேர் இப்போது பஜாஜ் ஃபினான்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட 51% ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் இன்டைரக்ட் ஓனராக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் கஸ்டமர்ஸ்க்கு மேலே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இப்போது ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐபிஓ 6560 கோடி ரூபாக்கான வேல்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ப்ரைஸு 70 ருபீஸ், அதாவது 66லேருந்து 70 ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தாலும் 70 ருபீஸுக்கு அப்ளை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாட் சைஸு, அதாவது மினிமம் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஷேர்ஸு 214 ஷேர், அப்புறம் மல்டிப்ளை இது ஒரு லாட்டு. ஸோ அப்போ ஒரு லாட் சைஸ் 2 லாட் 4 லாட் அந்த மாதிரி தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ரெவன்யூ பார்த்திங்கன்னா மார்ச் 2023, மார்ச் 2024, இப்போது ஜூன் வரைக்குமான டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. மார்ச் 2022 3767 கோடி ரூபா இருந்து 5665 கோடி ரூபா ரைஸ் ஆகிருக்கு. இப்போது 24 7617 கோடி ரூபா அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 2200 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 9000லேருந்து 10,000 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் நெட்வொர்த் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 14,700 கோடி ரூபாய்க்கு மேலே நெட்வொர்த் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாரோயிங்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிறதுல ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏயுஎம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 3560 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் இவங்க ஆர்பிஐயில் என்ன லைசன்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா என்பிஎஃப்சி யூஎல் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே, அதாவது நான் டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இதில் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க 2015. 2018 மார்ட்கேஜ் லெண்டிங், அதாவது இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது 2018 பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸு ஹவுசிங் ஹோம் லோன்ஸு, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லேப் அப்படின்னு சொல்லுவோம், லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங், டெவலப்பர் ஃபினான்சிங், இந்த 4 மேஜர் ப்ராடக்ட். இதில் வந்து அலோகேஷன் வைஸ்ன்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி ஹவுசிங் லோன் தான் இவங்களோட மேஜர் ப்ராடக்டாக இப்போது ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 57.8% ஏயுஎம்மில் பார்த்திங்கன்னா 87.5% சேலரிட் கஸ்டமர்ஸ் தான் இவங்களோட ஃபோக்கஸ். 2வது ப்ரொஃபஷனல் கஸ்டமர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல் கஸ்டமர்ஸ் 4.3%, 8.2% நான் ப்ரொஃபஷனல் செல்ஃப் எம்ப்ளாய்ட். அதாவது இவங்களோட ஃபோக்கஸ் மேஜராக எங்கே இருக்குன்னா சேலரிட் பீப்புள் தான் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கான லோன் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓவரால் மல்டிபிள் இன்சூரன்ஸ் ப்ரொவைடரோட இவங்க டைப்பில் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற காம்படிட்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், கேன்ஃபின் ஹோம், ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆவாஸ் ஃபினான்ஷியர், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸு, இன்னும் ஒரு சில ஸ்மால் காம்படிட்டர்ஸும் இருக்காங்க. என்னன்றது லிஸ்ட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஆங்கர் இன்வெஸ்டார் மூலயமா ஆல்ரெடி 1758 கோடி ரூபா அளவுக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர், அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிடெலிட்டி, கோல்ட்மன் சாக்ஸ், நொமுரா, ஜேபி மார்கன், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ புடென்ஷியல், ஹெச்டிஎஃப்சி, கோடெக், எஸ்பிஐ, யூடிஐ, நிப்பான் இந்தியா. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டில் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பஜாஜ் ஃபினான்ஸு ஆல்ரெடி 100% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிற இந்த சுச்சுவேஷனில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ மூலயமா வர்றது பஜாஜ் ஃபினான்ஸுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஜெஃப்ரிஸ்ன்ற குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி 7780 ரூபா ப்ரைஸ் ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை 8410 ரூபா அளவுக்கு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸு ஓஎஃப்எஸ் மூலயமாவும் செல் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூஸும் இங்கே இந்த ஐபிஓ மூலயமா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கம்பெனியோட வேல்யூவேஷன் இல்லை இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஐபிஓ அப்படின்றது காம்படிட்டரை வச்சு நம்ம பார்க்க முடியுது. அதாவது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு 1.2 டைம்ஸு, பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் 1.7, கேன்ஃபின்
ஹோம்ஸ் 2.7%. ஸோ இதில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஏஎம் growth 30% CAGR இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3.2 டைம்ஸ் ஜூன் 2024 புக் வேல்யூலேருந்து இப்போ ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மற்ற காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐபிஓவாக பார்க்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போது கரண்ட்டாக இது எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியம். அதாவது 70 ரூபா இஷ்யூ ப்ரைஸ் கட் ஆஃப் ப்ரைஸு. இப்போ 55 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட கரண்ட் கிரே மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 125 ரூபாவில் ட்ரேட் ஆகிருக்கும். அதாவது 70 ரூபா கட் ஆஃப் ப்ரைஸ் ப்ளஸ் 55 ருபீஸ் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம், டோட்டலாக 125 ருபீஸ் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 70 ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு அப்ரிஷியேட் லிஸ்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த 55 ருபீஸ் வருமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நார்மலாக ஒரு ஐபிஓ ஆர்ஹெச்பி செபியில் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க, ஐபிஓவுக்கு ஃபைல் பண்ணுறாங்கன்னா நார்மலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அதுபோல் தான் கிரே மார்க்கெட் இவங்க ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த ப்ரைஸ்லேருந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் 13 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகி தான் 55 ரூபாவில் இப்போது ஜிஎம்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் என்னென்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவ் லிஸ்டிங் இருக்குமா அப்படின்றத விட ஒரு பெட்டர் ரிசல்ட் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்த ஐபிஓஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு லிஸ்டிங்கில். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டியும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.